நாங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 அப்பா. எங்களுக்காக ஒரு சொந்த குமாரனே கொடுத்தீங்களா ஆண்டவரே. அப்பா, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு வந்திருப்பா. எங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையில் மேல் அப்பா எங்கள் பாவங்களை சுமந்து, அப்பா எங்கள் சாபங்களை சுமந்து, வியாதிகளை சுமந்து, எங்கள் நோய்களை சுமந்து, எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அப்பா பரிகாரம் செஞ்சீங்களா ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அப்பா, நீங்கள் வேணும் ஆவியானவரே. எங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கற்றுக் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேற்றவாளனே, ஒரு பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 3 மாதமும் கர்த்தர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த புதிய வருஷத்தில் அந்த 3 மாதமும் கர்த்தர் நம்ம எல்லோரையும் வழிநடத்தி பாதுகாத்து நம்மளை பராமரித்து போஷித்து ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்ம சுமந்து கொண்டு வந்தாரே. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில நம்மை காணும்படி அவர் நாமத்தில் நம்ம அறிவிக்கும்படி நம்ம பாதுகாப்பு கர்த்தர் நிலைப்படுத்தினாரு. அதற்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. நீ நல்லவர் அப்பா. நன்றி நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை போல தேவன் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ஆண்டவர் அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா, மகிமையை செலுத்துகிறோம், கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. துதியை தூபமாக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க உடன்படிக்கை பெற்ற ஜனங்களாக நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். எஜமானரே எஜமானரே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானரே எஜமானரே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அதையும் என் கைகளை கொண்டு அதையாவும் வார்த்தை சொல்ல என்னை தேர்ந்தெடுத்தே. அதையும் என் உதடுகள் கொண்டு அதையாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தேர்ந்தெடுத்தே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் அப்பா உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஓ தேவனே, எங்க அழைத்து உண்மையில் அவரா இருக்கிறீர் ஆண்டவரே. என் கரம் பிடித்தவர் நல்ல மேய்ப்பன். உங்க தயவு மகா பெரியதப்பா. என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டீ, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அதையும் என் கைகளை கொண்டு அதையாவும் ராஜ்யம் கட்ட
பிரியமான என்னை தேர்ந்தெடுத்தே அறியும் என் உதடுகள் கொண்டு அறியாவும் ராஜ்யம் கண் எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் அப்பா உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆமென் ஆமென். நன்றி செலுத்துறோம்ப்பா. ஓ எங்க இயேசு மகாராஜாவுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. மகிமையின் தேவனுக்கு கர்த்தருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா துதியை செலுத்துகிறோம் அப்பா. பணிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். தூயவரே துணையாளரே 10,000 பேர்கள் சிறந்த நீர் அல்லவாண்டவரே. சாரோடு ரோஜா நாமம் உள்ளவரே. பள்ளத்தாக்கி நீலியே ஈசாய் நடிவேரே தாவீதின் குமாரனே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்திரரே உங்களை போற்றுகிறோம் போற்றுகிறோம் ராஜா. உடன்படிக்கை ஜனங்களாக ஆராதிக்கிறோம் ஐயா. உங்க நீதிமான்களாக ராஜா நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வந்திருக்க மாட்டவரே. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். எனக்கென்று இவர்கள் பிரித்தெடுத்து சொன்னீரே, தெரிந்து கொண்டு சொன்னீரே, பரிசுத்தப்படுத்தி சொன்னீராண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் தகப்பனே ரட்சிப்பின் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை ஆண்டவரே. நான் ஒருவரே தேவன் சொன்னீரே ஆண்டவரே. என்னை எல்லாம ரட்சகர்களே சொன்னீரே, என்னை எல்லாம மீட்பர்களே சொன்னீரே ஆண்டவரே. நீரே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த 3 மாதம் தேவன் தாமியாக ராஜா வழிநடத்து கிருபைகளுக்கால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா திரும்பி பார்த்த தகப்பனை எவ்வளவு அருமை நடத்துனீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏந்தி சுமந்து தாங்கி தகப்பன் போல தோழிலே சுமந்து வந்தீர் ஆண்டவரே. ராஜா நன்றி தகப்பனே. கீழே விரும்புவதால் தூக்கி எழுத்தீரே கர்த்தாவே. சத்துரு தொடாதபடிக்கு உன்னதமான மறைவில மூடினீரே. ரத்தத்தில் வேலை அடித்தீரே தகப்பனே. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கு பாதுகாத்தீரே. நல்ல மெய்ப்புலா இருந்து உள்ளம் புறமும் நேச்சரை காண செய்திரேப்பா. சோதரம் 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 ராஜா. என் பங்கு நிரம்பி வந்து வாழ செய்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உட்காருங்க. கர்த்தாவே தேவர்களே உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களே வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? எங்களுக்காக தேவன் செங்கடலை பிளக்கிறவர் அவர். இருக்கிறவரை தலைமட்டமாக்குகிறவர். யோர்தானை பிளக்க செய்கிறவர். தம் பிறகிற்காக யாவும் செய்கிற தேவன் அவர். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார். செங்கடலை நீர் பிறந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்று. செங்கடலை நீர் பிறந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்று. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். ஆமென். நீர்
சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உன்னை உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாரு இந்த ஜனங்களை போஷித்திட உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, அப்பா நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே, எங்களுக்கா கண்மலை பிறக்கிறவரே, வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குவ நீர் அல்லவா ராஜா? அப்பா, உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவரா எல்லாம் கூட தகப்பனே. காற்றும் காணல, மழையும் பார்க்கல, ஆனாலும் தேவன் கண்மலையை நீர் பிறந்து குந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிறந்து குந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உங்க நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுமே. உங்க நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். அல்லேலூயா. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே. அப்பா, சர்வவல்லமுள்ள தேவனே, உங்க அப்பானோ யார் தகப்பனே? அப்பா, நீரே வானம் சிங்காசனம், பூமி முன்போது பாதப்படி சொன்னீங்களப்பா. நீங்க ஆராதிக்க சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா ராஜா. அப்பா, ஏக சக்கராதிபதியே சொந்தரிக்கிறோம் தகப்பனே. அதிசயமான தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. பிதாவின் ஒரே பேரான குமாரனை துதிக்கிறது ராஜா. வானத்தில் வந்த ஜீவ அப்பாவே சோத்திரம். எங்களுக்கு அளிக்கப்பட்ட பஸ்காவே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நீங்க தானப்பா. ஒரே கல்வாரி சிலுவையில நீங்க கிருபாதார பலியாறீங்களப்பா ராஜா. நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கும் ஐயா. நீங்களுக்கு பலியா நம்பி வந்திருக்கோம் ராஜா. அடைக்கலமாக ஓடி வந்திருக்கும் தகப்பனே. என் தேவனை ஆராதிக்க, என் தேவனுக்கு மகிமையை செலுத்த, என் தேவன் சாஸ்திரமா பணிந்து கொண்டு ஆராதிக்க ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை அன்பு கொள்கிறோம் ஐயா. இயேசுவே உங்களை நேசிக்கிறோம் சொல்லுங்க. இயேசுவே உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்களை நேசிக்கிறோம் அப்பா. இயேசுவே உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. கண்மலையானவரே, துதிக்கு பாத்திரரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, நீ போதுமானவர். எல் ஷடாய், நீ போதுமானவர் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி ஆராதிப்போம்.
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்ன கோணியே துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ கண்ணீரே, என்ன கோணியே துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். தேவரி மாஸ்டர் ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Ghost ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, அப்பா தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. அவங்க விசாரிக்கிற தேவன் அவர், உங்களை காண்கிற தேவன். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பார்க்கிற தேவன் இருக்கிறார். அதெல்லாம் உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இந்த கர்த்தரை நம்பி விசுவாசமா இருங்க. கண்டிப்பா இந்த கர்த்தர் ஏப்ரல் மாதத்துல உங்க குறைவை நிறைவாக்கி, உங்க வளர்ச்சியை செழிப்பாக்கி, மரண பலத்தாக்கி இருக்கிற உங்களை நிறைவா நடத்துவார். பயப்படாதீர்கள், உங்க மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே உங்க வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 தூய ஆவியானவரே, கேட்கிறவாளனே, எங்களுக்குள் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பவரே, எங்களுக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவரே, சகல சத்தியத்திலும் எங்கள் வழிநடத்துகிற நீதியின் பாதை நடத்துகிற நல்ல தெய்வமே, அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே சொன்னீரே, விட்டுக்கொண்டேன். நேரத்தில் வேலை தருகின்றேன், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் வேலை தருகின்றேன், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றேன். நடந்திடுவேன், உயர பறந்திடுவேன், நடந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன
துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்ன கோடி ஏந்த துணையாளரே, ஆகும் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோடி ஏந்த துணையாளரே, அப்பா தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, வற்றாத நீரூற்றே, மாஸ்டர், ஆவியானவரே, ஆவியானவர், the power of the Holy Spirit, hallelujah, ஆவியானவரே, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆமென் என்றும் ஆமென் என்று உள்ளவரே, ஆல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, தொடக்கம் முடிவில்லாதவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பழைய சர்ப்பமாகிய சத்துருவை சாத்தான் தன் நசுக்கி போட்டவரே, ஸ்தோத்திரம் தான். அது கல்வாரி சிலுவையில் எங்களுக்கா எல்லாவற்றையும் செய்து ஒழித்தீரே தகப்பனே, எங்களுக்கா மரணத்தில் சீப்பாத்தீரே, எங்கள் சமாதானத்தை மூன்று நாட்கள் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்கா கரமத்தை சுமந்தீரே, ரத்தம் செதினீரே, எங்கள் பாவ சிலுவையில் சுமந்தீரே, சாபங்களை சுமந்தீரே ஆண்டவரே, வியாதிகளை சுமந்தீரே, எங்களுக்கா தரித்திரமா தொங்குறீங்கள் ஆண்டவரே, அவமானத்தை ஏற்றுக்கொண்டீரே, நெஞ்சுக்குள் ஆடுகிறே தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கோபாக்கிற்கு நீங்க ஆளாடுங்களே தகப்பனே, அப்பா நாங்க இருக்க வேண்டிய இடத்துல அப்பா நீங்க வந்தீங்களே தகப்பனே, ராஜா எங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டீரே கர்த்தாவே, என் அக்கிரமத்தில் நிறுத்தப்பட்டீரே கர்த்தாவே, ஆமென், 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 ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி. ஓ தகப்பனே, உங்க அன்பு மகா பெரியதப்பா, இவ்வளவா அன்பு கூர்ந்தீரே தகப்பனே, பாவிகளாக எங்களுக்காக இவ்வளவா அன்பு கூர்ந்து உங்க பரிசுத்த சரீரத்தை அடித்து கிழித்து ஆண்டவரே புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணீங்க தகப்பனே. இந்த மார்க்கத்தின் வழியாக எல்லோரும் தேவனை ஆராதிக்கலாம், இந்த மார்க்கத்தின் வழியாக எல்லோரும் தேவ சமூகத்துக்கு வரலாம், இந்த மார்க்கத்தின் வழியாக எல்லோரும் அப்பாய கூப்பிட புத்திர ரத்தத்தினாலே சம்பாதிச்சு கொடுத்தீங்களப்பா. ஓ நீதியை இலவசமா கொடுத்தீங்க தகப்பனே, ரட்சிப்பை இலவசமா கொடுத்தீங்க ராஜா. இது எங்களால் உண்டானது அல்ல, நாங்க செஞ்ச தானம் தர்மமோ புண்ணியமோ சடங்கோ பரிகாரம் இல்லாதவரே அப்பா, ரசத்துல மீட் பாண்டவரே, ரட்சிப்பாண்டவரே தகப்பனே, இது உங்க புண்ணிய கிஃப்ட் அப்பா, ஃப்ரீ ஆண்டவரே. இந்த நன்மையாக கொடுத்தீங்க தகப்பனே. எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா, ஆனால் ஒன்றுக்கும் உதவாதவர்களும் தள்ளினவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் திக்கற்று அழைத்து ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே, உங்கள் சொந்தத்தை பங்கடையும்படி அப்பா ஆசீர்வாதத்தை அழைத்தீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி செலுத்துறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எழுதி நிற்போமா? கர்த்தர் நல்லவர், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், எல்லா சிரிப்பு எல்லோரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்லஹாதரஹாது. கர்த்தர் நல்லவர், ரிகபகலதுரா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மே ரஹந்துரா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உடன்படிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், உடன்படிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவரா இருக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. உன்னதமான அறிவு உண்டே, சர்வ நிலையில நாங்கள் தங்கியிருக்கவே தகப்பனே. அப்பா அடைக்கலமா வந்து தேவனே, அப்பா ஆதரவே, நான் நம்பியிருக்கும் கோட்டையே, துர்கமே, கண்மலையே, என் மனவாளரே, துணையாளரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் தகப்பனே. தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரா, எங்களுக்கு வழக்காடுகிறவரே, எங்களுக்கு பருந்து பேசுகிறவரே, எங்களுக்கு நன்மைகள் செய்கிறவரே, எங்களுக்கு யாவும் செய்து முடித்த தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம்.
ஆமென், ஆமென், ஆமென். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, என் கண்மேல் உன் கண் வைத்து ஒரு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடப்பின வழியில போதிப்பில் சொல்லிட கர்த்தாவே. இந்த 3 மாதமே சப்பா என் ஜனங்களை நடத்தி வந்தீரே, பிள்ளைகளை நடத்தினீரே, அவன் கணவனை நடத்தினீரே, குடும்பத்தை நடத்தினீரே, வீட்டின் தகப்பனாக இருந்து, மூத்த சகோதரனாக இருந்து, நல்ல நண்பராக இருந்து, அப்பா எங்க தேவனாக இருந்து நடத்தினீரே. நான் நினைச்சு பார்க்கிறோம் கர்த்தாவே. நான் ஏமாத்தினுமா ஆண்டவரே, அப்ப நான் ஏமாத்து மனுஷனாக மண்ணான மனுஷனாக நீங்க நினைவு கூறுவீங்க தகப்பனே. இவர் என் ஜனங்கள் சொன்னீரே, கால தூரம் புதிய கிருபைகளை கொடுத்தீரே, மன்னாவை கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கட்டு நாளிலே எங்களை பாதுகாத்தீரே, வரிகளெல்லாம் காக்காமல் தூதருக்கு கட்டளையிட்டீரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீ நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா. என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஷாக்லா ஹாராநாதே, முக்க கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாம சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில நாங்கள் அடி வைக்கிறோம் ஆண்டவரே. என் பாதங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாதம் முழுவதும் நீங்க நடத்த போறீங்க, என் ஜெப சபையை நடத்த போறீங்க, குடும்பத்தை நடத்த போறீங்க, எங்களை நடத்த போறீங்க. அதற்கா நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி செலுத்துறேன் தகப்பனே. தேங்க்யூ. ஆவியானவர் எங்களோட பேசும், நீ பேச நாங்கள் கேட்கிறோம் அப்பா. சங்கீதம் 34 எடுங்க. வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பல் வசனுக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு தெரிந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு சொல்ற தேவனுடைய வார்த்தை, கிருபை பொருந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர் முகங்கள், என் முகம் வெட்கப்பட்டு போகாது, என் பிள்ளையின் முகம் வெட்கப்பட்டு போகாது, என் கணவனின் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா.
உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேங்க்யூ அம்மா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோட பேசும் ஆண்டவரே. நீ தேவனாக இருந்து அவங்களோட பேசுறீங்கப்பா. உங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. அந்த வார்த்தைக்கு வல்லமை மட்டும் சொன்னீங்களப்பா. வார்த்தையான தேவனே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களோடு இழைப்படும் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவைகள் வரும்போது மட்டும் அவர் நோக்கி பார்க்கறது கிடையாது. தேவைகள் வரும்போது மட்டும் அவர் ஆராதிக்கிறது கிடையாது. தேவை வரும்போது அப்பா உதவி செய்ய கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. தாவீது சொல்ல அதுக்குதான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். ஆமா, அந்தி சந்தி மது எப்போதும் அவர் ஆராதிக்கிற ஜனங்களாக நம்ம மாற வேண்டும். ஆமென். உள்ளத்திலிருந்து ஆராதிக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. யாரும் ஆராதிக்காம கிடையாது. மனுஷன் ஆராதிக்கிறான். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும், அந்த மனுஷனுக்கு மாலை போடுவாங்க, அவன் காலில் போடுவாங்க, அவன் பணிந்து கொள்வாங்க. பார்த்துருப்பீங்க. கை தூக்கி வணங்குவாங்க. அவங்களுக்கு ஆராதனை இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆராதனை செய்யணும் இருக்கு. அந்த உள்ள வச்சிருக்கிற ஆண்டவர் அது மனுஷன் ஆராதிக்கிறாங்க, அவங்க கடவுளை ஆராதிக்கிறாங்க. ஆனா நீ அதற்கு மேலாக ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீங்க ஆவிக்குள் ஆக்கப்பட்டபடியால் நம்ம ஆராதனை வேற மாதிரி இருக்கணும். ஆமென். எப்போது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக, வசனத்தோடு நம்ம இடைப்படுகிற ஜனங்களாக இருக்கணும். ஆமென். சில ஜனங்கள் தேவை வரும்போது ஆண்டவர் தேடுவாங்க, தேவை வரும்போது பைபிள் எடுப்பாங்க, தேவை வரும்போது பாட்டு பாடுவாங்க. ஆனால் தாவீது சொல்றான், எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி என் வாயில தான் இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற மாட்டேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டேன், பச்சவதி மாதிரி மாற மாட்டேன். நான் எப்பொழுதுமே கர்த்தரை நான் ஆராதிப்பேன். நான் அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் என் முன்பாக வச்சிருக்கிறேன். அதனால நான் அசைக்கப்படாம இருக்கேன். என் சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா என் தலை மயிர் எவ்வளவு தலையில மயிறு என்ன முடியுமா? அந்த அளவுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனா கர்த்தரோ எனக்கு துணை என்று என் சத்துருக்களுக்கு மேலாக தலையை உயர்த்தினார் என்று. அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை வந்தது, நாச மோசங்கள் வந்தது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, ஊர் ஜனங்கள் பிரச்சனை வந்தது. எந்த ஜனங்கள் பிரச்சனை வந்தாலும் நான் கலங்கவே இல்லை, நான் திகவே இல்லை. நான் மரண இல்லை, பள்ளத்தாக்கில் நடந்தேன், பொல்லாப்புல நடந்தேன், பயத்துல நடந்தேன், கவலையில நடந்தேன். ஆனா கர்த்தர் விடுவித்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நின்று விடுவித்தார். வசனம் சொல்லுது, நீதிமான கசன பண்ணாராம், நின்று அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சும்மா விட மாட்டார் உங்களெல்லாம். பிசாசே என் பிள்ளை எதிராக செஞ்சுக்கோ, மனுஷனே என் பிள்ளை எதிராக செஞ்சுக்கோ, அப்படியெல்லாம் உங்களுக்கு விட மாட்டாரு, என்ன விட மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க பூமியில இருந்தாலும் வேற ஆள், நீங்க வேற மனுஷங்க. நீங்க அல்லேலூயா. நீங்க யாரு? நீதிமான்கள், கர்த்தருடைய கண்மணி நீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது உங்க நீதி கிடையாது, உங்க சுயநீதி கிடையாது, நீ கிரியில சம்பாதிச்ச நீதி கிடையாது. இதுக்கு உங்க தேவன் உங்களுக்காக கொடுத்த இலவசமான நீதி, தேவ நீதி உங்க மாதிரி போட்டிருக்காரு. அல்லேலூயா. அதனால்தான் நீங்க பிதாவின் பார்வையில விலையேற பெற்றவர்களா இருக்கீங்க நீங்க. ஆமென். அது அப்போ பேதுரு சொன்னாரு, நீங்க வெளியினால வாங்கல, பொன்னினால உங்களை விலை கொடுத்து வாங்கல. இயேசு உங்களுக்கு ஒரு தொகையை செலுத்தியிருக்காரு சிலுவையில. என்ன? உங்கள் ஜீவனுக்கு ஈடா அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. உங்க ரத்தத்துக்கு ஈடா அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இருள வாழ்ந்த நம்மளை பிசாசு கையில் விடுதலாக்கும்படி, ஆமென், பிசாசு கிரிகள் அழிக்கும்படி, மனுஷகுமாரை உன்னை மீட்கும்படி இந்த பூமிக்கு நம்ம ரட்சிப்பை கொடுத்துருக்காரு நமக்கு. அல்லேலூயா. அதனால் விலையேற ரட்சிப்பை பெற்றவர்களாக நீங்கள் விலையேற பெற்றவர் தேவனுடைய பார்வையில் நீங்க. ஆமென்.
அப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ஆராதிக்கணும். இன்னும் இது போதாது, இன்னும் நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஜப வீரர்களாக இருக்கிறது போல ஆராதனை வீரர்களாக இருக்கணும். ஆமேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்காரு. அவர் நாமமே அதுதான். ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? துதி தான். அல்லேலூயா. எந்தெந்த மனுஷங்களாம் உள்ளத்திலிருந்து தேவனை தேடுற உணர்வுள்ள இருக்கிறாங்களோ, தேவனை ஆராதிக்கணும், தேவனை வணங்கணும், தொழுதுக்கணும், யாரெல்லாம் ஆர்வமா இருக்காங்களோ அங்க வந்துடுறாரு அவர். அல்லேலூயா. நீ ரோட்ல போன, நீ ரோட்ல துதிக்கும் போது அவங்க இருக்கிறார் கூட. ஆமேன். படிக்கும் போதும் கூட இருக்கிறாரு. நீ வேலை செய்யும் கூட இருக்கிறாரு. கர்த்தரும் கூடிய இருந்து பிரசனத்தை உணர முடியும். துதிக்கும் போது அர்த்தம் அசைபாடுவார் மத்தியில் அவர் ஒரு சூழ்ந்து கொள்வார் அவர். அல்லேலூயா. அது மட்டுமா? நீங்க துதிக்கும் போது பரிசுத்தவான்கள் வருவாங்களாம், தேவ தூதர்கள் வருவாங்களாம். அவங்க உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஒருமித்தமாக தேவனை ஆராதிப்பார்கள் அவர்கள். அல்லேலூயா. நீங்களும் பரலோகம் போல ஏற்கனவே தேவ தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, பரிசுத்த ஆராதிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. நீ துதிக்கும் போது இயேசு வராரு. அல்லேலூயா. தேவ தூதர்கள் வராங்க, பரிசுத்தவான்கள் வந்து உன் கூட அவங்க சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனுஷங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள் பாத்தீங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபை ஜனம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். பழைய பாத்தீங்கன்னா நீங்க அருமையான ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தாவே என்னை உதவி செய்ய பாடினாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை மோசேவை எழுப்பி அவன் விடுதலையாக்கி, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கும்படி வனாந்தரத்துக்கு ஜனம் விட்டு சொன்னாரு. அல்லேலூயா. இதுக்காக கூட்டிட்டு வந்தாரா ஜனங்கள் அவங்கள ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி, தேவனை பலிகளிடும்படி. அந்த ஆடு மாடு பலியிட்டாங்க, அது ஆராதனை இருந்தது. இன்னைக்கு நீ சொன்ன நீ ஆடு மாடு பலியிட தேவையில்லை, உனக்கான கிருபாதன பலியிட சிலுவையில. அல்லேலூயா. பழைய பல முன்னிறுத்தி புதிய ஏற்பாடு பிள்ளைகள் நம்ம உடம்பெடுக்க ஜனங்களா இருக்கும். நம்ம என்ன பலி செலுத்த போற ஆண்டவருக்கு எப்படியா மகிமைப்படுத்த போறோம்? நம்ம பாடல தூபமாக ஏறெடுக்கும் போது, பிதாவாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த ஆராதனை நடத்தி கொண்டு போவாரு. ஆமென். நீங்க உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நீங்க கர்த்தரை எப்படி ஆராதிப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அவருக்கு முழங்கால் படியிட்டு சோத்திரம் செய்த நன்மைகளை நினைச்சு சோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கணும் அவரை. ஆமென். சோத்திரம் சொல்லி வசனத்தை சொல்லி சோத்திரம் சொல்லி வசனத்தை சொல்லி நன்மைகள் நன்றி சொல்லி அப்படியே சொல்லும் போது அது துதி தூபமாக எழும்புது அங்க. அல்லேலூயா. அது தேவ பிரசனங்களை சூழ்ந்து கொள்ள உங்களை. ஆமென். உங்களை நல்லா பிரசனம் என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாமையே கண்கள் தண்ணி வரும் கண்ணில் இருந்து தலை மட்டும் தாழ்த்துவீங்க, அப்படியே சாஸ்திரம் பறிந்து கொள்ளுவீங்க அப்படியே. அல்லேலூயா. ரொம்ப என்ஜாய் ஃபுல்லான டைம் அது. ஆமென். அதுதான் மேலான உறவு. ஆமென். அப்போ பழைய இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாக நோக்கி பார்த்தாங்க, ஆண்டவரே என்னை விடுவீங்க. நம்ம என்ன பண்ண ஆட்கள் ஓட்டினாங்க, ஆடு மாடு ஓட்டுற மாதிரி பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்களை ஓட்டினான், கடுமையான வேலை வாங்கினான். அநேக பிரமிடுகளை கட்ட வச்சான் கையில. அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் சொன்னாரு, என்னை நோக்கி பார்த்தார்கள், கூப்பிட்டார்கள் என்ன. அல்லேலூயா. ஆனா அவங்க வெக்கப்பட்டு போகல. ஆமென். அவன் பொல்லாத ஜனங்கள் தான், வழுங்கா கழுத்துல ஜனங்கள் தான். ஆனா தேவன் ஆபிரகாம் நிமித்தம் செய்த உடன்படிக்கைக்காக உடன்படிக்கை நிலவே கூர்ந்து மோசேயை எழுப்பி ஜனங்கள் அருமையாக பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு ஒரு வேலை கூட இல்லையாங்க. எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? அது ஆச்சரியமா இருக்கு. வஸ்திரம் எவ்வளவு 6 லட்சம் புருஷர்கள், பொண்டாட்டி, பிள்ளைங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. என்னுடைய அளவுக்கு அது பறந்து விழுந்து கிடக்குறாங்க வனாந்தரத்துல. ஒருத்தர் கூட கால் வீங்கல, கை வீங்கல, தலைவலி இல்ல, கோல்டு இல்ல, இடுப்பு வலி இல்ல, பிபி இல்ல, சுகர் இல்ல, ஜரம் கிடையாது, எந்த ஒரு வியாதியும் இல்லையா அவங்களுக்கு. பாருங்க, வனாந்தரம் வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் கிடையாது. அங்க செத்த கூட வனாந்தரத்துக்கு போனவன் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சாகணும். அதுதான் வனாந்த டெசர்ட், வனாந்தரோட வாழ்க்கை அதுதான். ஆனா ஒரே காரணம், ஒருத்தர் நோக்கி பார்த்தோம், ஆண்டவரே என்னை விடுவையும், எங்களால முடியல. கர்த்தர் அந்த பெருமூச்சு சத்தத்தை கேட்டு அவங்க இறங்கு உடம்புக்கு நினைச்சார் அவரு. அல்லேலூயா.
நீங்க கர்த்தர் பார்க்கிறார், யார் எனக்கு உண்மையா யார் எனக்கு கூப்பிடுறா, யார் உண்மையான ஆராதிக்க பிதா பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து. ஆமென். அவர் தேடுற ஜனங்கள் உண்டா, உலக ஜனங்கள் உண்டா, உங்களுக்கு ரத்தம் சிந்தினே, என் குமாரனை கொடுத்தனே, ஆராதிக்கிற ஜனங்கள் உண்டா, என் துதிக்கிற ஜனங்கள் உண்டா, என் திரு ஜனங்கள் உண்டா என்று கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எந்த மனுஷன் ஒரு குடும்பத்தை இழந்து கர்த்தரை உண்மையை ஆராதிச்சானா அவன் தலையெழுத்து அவன் சந்ததியே வேற லெவல்ல இருக்கும். அல்லேலூயா. அவன் சந்ததி அப்பத்து அலைந்து தெரியாது, அவன் சந்ததி கைவிடப்பட முடியாது. ஆயிரம் தலைவர் இறக்கம் செய்வாரு, அவன் தயார் விட மாட்டார். அவன் ஏந்துவார், தாங்குவார், சுமப்பாரு. அல்லேலூயா. அவன் வீட்டுல ஆஸ்தி செல்வம் நிரம்பி கிடக்கும். ஆமென். இதெல்லாம் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை இதெல்லாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாசத்துல கர்த்தரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, தேவைக்காக மட்டும் இல்ல, இன்மைக்காக மட்டும் அல்ல, எப்போது கர்த்தரை தேட உணர்வுள்ள ஜனங்களாக, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக, ஓய்வில் பரிசுத்தமா ஆசாரிக்கிற ஜனங்களாக, உபவாச ஜெபத்தை ஆசாரிக்கிற ஜனங்களாக, தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப ஜெபத்துல எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அதுக்கு பலனை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்க சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியாது. அல்லேலூயா. நீங்க நீதிமன்றம் இருக்கும்படியால் 360 நாளும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இனி வியாதி உங்களை சாவடிக்க முடியாது, வறுமை உங்களை சாவடிக்க முடியாது, துக்கம் உங்களை அமுக்க முடியாது, உங்களை பிசாசு உங்களை தொட முடியாது. நீங்க கர்த்தருடைய கண்மணியா இருக்கீங்க நீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரை ஆராதிப்பீங்களா? இன்னும் அதிகமா தேடுவீங்களா? அல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது டோஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, மாத்திரை வேற கொடுக்குறாங்க, இன்னும் திருப்பியும் வாங்குறான். கரெக்டுங்களா? வியாதி சரியாகலன்னா டோஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அது போல கர்த்தரை தேடுறீங்க. ஐயோ எனக்கு எதுவுமே கிடைக்கல விட்டுறாதீங்க, திருப்பி ஆண்டவரை தேடுங்க, திருப்பியும் தேடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், அந்த ஜெபத்தில் பதில் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. பலம் வந்து பண்றவர்கள் தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா. ஜெபத்தில் எவர்களெல்லாம் கேட்பீர்களோ அவர் பெற்றுக்கொண்டோம் என்று பசு நம்பணுமா? நீ கண்ணில் வரல, காதுல அவருங்க பாருங்க, குழந்தை இல்லை, ஆனா என்ன பெற்றுக்கொண்டோம் என்று சுவாசித்தாங்க. அல்லேலூயா. அது நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்கு. ஆமென். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஜெபிக்கும் போது நான் எதை கேட்டாலும் அவரை சொல்லி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி கொண்டிருக்க தைரியமா இருக்கான். அல்லேலூயா. தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறாரு. நீ காலையில் வந்திருக்கீங்க ஆண்டவர் தேடி, நீ முதலாவது ஆள், இன்னைக்கு முதல் மாசம், இந்த மாசம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அந்த மாசம் முழுவதும் கர்த்தர் நம்ம நடத்தணும். அல்லது பிள்ளைகள் நடத்தணும், கணவர் நடத்தணும், வீட்டை ஆசீர்வதிக்கணும், வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும், காஞ்ச நிலைமை விளையணும், எவ்வளவு தேவைகள் இருக்கும். நம்ம எதுவும் தெரியாது, நம்ம நாளைக்கு என்ன யாரும் தெரியாது. கர்த்தரை தேடும் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. நீதியும் ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சிங்க குட்டியே பட்டினி கிடக்கும், கார்த்திகை ராஜாவான சனி, ஆனா உனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. தி கிங் ஆஃப் கிங், தி லார்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யூத ராஜ சிங்கமா இருக்கபடியால் உங்களுக்கு குறைவு கிடையாது, தாழ்ச்சி கிடையாது. உலகத்துக்கே பஞ்சமா இருந்தாலும், உலகத்திலே பயங்கரம் நடந்தாலும் உன் பங்கு நிரம்பிதா வழியும். அல்லேலூயா. இவர் ஸ்பெஷல் நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஸ்பெஷல், வேற மனுஷங்க நம்மலாம். அல்லேலூயா. நீதிமான்கள். ஆமென். நமக்கு எப்பவுமே அந்த உணவு இருக்கிறோம். நான் நீதிமான் ஆகும். அல்லேலூயா. நான் துர்மார்க்கம் கிடையாது, நான் அக்கிரமக்காரன் கிடையாது, நான் சத்துரு கிடையாது. நான் முன்னே காலத்து அப்படி வாழ்ந்து நான் இன்னும் இயேசு ஏற்றுக்கொண்டனோ, இயேசு எப்படி நான் நம்புறனோ அன்னைக்கு என் பாவ கடை கேன்சல், என் சாப கேன்சல், என் தர்ஜன கேன்சல், வியாதி கேன்சல். எனக்காக பேய் பண்ணிட்டார் சிலுவையில. இஸ் பெய்ட். அல்லேலூயா. எல்லாம் பெய்ட் பண்ணிட்டார், ரத்தம் சிந்தி முடிச்சுட்டு எல்லாமே முடிந்தது பிதாவே. அல்லேலூயா.
அப்போ நீங்கள் நானும் நீதிமன்றம் இருக்கும்படியால் இந்த மாதம் உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. நீங்க சாவுற வரைக்கும் நீங்க நீதிமன்றம் இருக்கிறபடியால் நீதிமன்றம் 7 தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். கர்த்தர் தன்னாடி விடவே மாட்டார். பாதகர் கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ டேடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துறேங்க அப்பாவே. அப்பா இந்த ஆராதனை போதாது ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் ஏசப்பா. இன்னும் அதிகமாக உங்களை ஆராதிக்கணும்ப்பா ஆண்டவரே. என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை பிளஸ் பண்ண சொன்னீங்களப்பா, ஆசீர்வதிக்க சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே நன்றி அப்பா. துதிகளில் பயப்படத்தக்க நீங்க தானப்பா. இஸ்ரவேல் துதிகளில் வாசம் செய்ய தேவரே நீ பரிசுத்தரா இருக்கிறீர் அப்பா, பரிசுத்தரா இருக்கிறீரே, பரிசுத்தரா இருக்கிறீரே. நீரே பரிசுத்தர், 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 போற்றப்படுகிற தேவன், மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர் அப்பா. நீங்க அப்பா ஆராதிக்கிற தகப்பனே, ஆராதிக்கிற கர்த்தாவே. நானும் அப்பா என் வீட்டார் ஜனங்களும் சபை ஜனங்களும் பிள்ளைகளும் அப்பா இன்னும் கர்த்தர் அதிகமாக தேடும்படி அப்பா எங்களுக்கு உணர்வை கொடுங்க, அந்த கிருபையை கொடுங்க, பலனை கொடுங்க, தாளந்த கொடுங்க அப்பா. நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்குள்ள வாழ்றீங்க ராஜா. ஆண்டவரே எங்க சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் சொன்னீங்களப்பா, எங்களுக்குள்ள தங்கி இருக்கீங்க ஆவியானவரே. அப்பா கத்து ஆராதிக்க கற்றுக் கொடுங்கப்பா, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா ஆண்டவரே, நீங்க வேணும்ப்பா எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க வேணும்ப்பா. நானே உங்களை வழிநடத்து தேவன் சொன்னீங்களேப்பா ராஜா, நானே உங்களை வழிநடத்து தேவனே கத்து சொன்னீங்களே, வழிநடத்துங்கப்பா ஜனங்களே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பாவை சோதரிக்க நாளுக்காகப்பா காலை தோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவனே, நன்மை என்ற பாரத்தை சுமத்துகிறவரே, நன்மையினால் வாயை திருப்தியாக்கி சொல்லிய ராஜா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சொல்லிற தகப்பனே. சோதரம், சோதரம், சோதரம். எசப்பா அப்பா இந்திய தேசத்தில் நடக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? 1 மாதம் மேலே வார் நடந்து கொண்டு இருக்கு. கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் வாழ நிறுத்தும்படி, அங்க இருக்க எல்லா உலக தலைவர்கள் சமாதானம் ஆகும்படி, இந்த போரை கைவிடும்படி கர்த்தர் இறக்கம் செய்யுங்க அப்பா. எங்க தவறுகளை மன்னித்து ஆண்டவரே அப்பா எங்க தேசங்கள் சமூகத்தை கொடுங்கப்பா. எவ்வளவு ஜனங்கள் அப்பா ஜனங்கள் எல்லாம் செத்து கொண்டு இருக்காங்களப்பா, எத்தனை பேர் ராஜா பிள்ளைகளை இறந்து கொண்டு இருக்காங்களப்பா, சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாம அப்பா உயிருக்கு பயந்து மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களப்பா. எப்ப என்ன நடக்கும் தெரியலையே கலவி கொண்டு இருக்காங்களப்பா. தேவனே சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் சிகரமே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா, கூப்பிடு யாவருக்கும் உதவி செய்ய நல்ல தகப்பனே. வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தருக்கு ஜனங்கள் ஒத்தாசை அனுப்புங்கப்பா ஆண்டவரே. அங்க இருக்க பிரசிடென்ட் எல்லாம் தகப்பனே, பிரசிடென்ட் எல்லாம் தகப்பனே கைவிடும்படி, உலக நாடுகள் சமாதானத்தை ஏவும்படி கர்த்தர் ஒரு இறக்கம் செய்வதாக. ஒவ்வொரு மனுஷன் ஆவை ஏவுவதாகப்பா, ஒவ்வொரு மனுஷன் ஆவை ஏவிவிடுங்க ஆண்டவரே அப்பா. சமாதானமாகும்படி, சமாதானமாகும்படி தகப்பனே. பொருள் சேதமோ அப்பா, பொருளாதார சேதம் வராதபடிக்கு, உயிர் சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேலே தகப்பனே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. தேச எக்கனாமிக்ஸ் ஆசீர்வதிங்கப்பா, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த பஞ்சம் நாச மோசங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இரக்கமாக தயவாக ராஜா என் ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் செய்வீராக. ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்ப்பா. சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கலாம் ஒரு சங்கம். ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவராப்பா நீங்க ராஜா. நன்றி ஏசப்பா. 23ஆம் தேதி நடக்க போகிற 2026ஆம் சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா நான் போற ஒவ்வொரு ஓட்டு ஏசப்பா என் ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டு தான்ப்பா ராஜா எங்க தலையை நிர்ணயிக்க போகுது ஆண்டவரே தகப்பனே. சோதரம், சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்க சுயம் இல்லை, எங்க ஆசை இல்லை அப்பா, தேவ சித்தமோடு நடக்கணும் தகப்பனே. அப்பா நீ சொன்னீங்க உன் கண்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுன்னு சொன்னீங்களப்பா. அது யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க
அப்பா யாரு ராஜா அப்ப எங்க சீவா வந்தா அப்பா கிறிஸ்துவ ஜனங்களுக்கோ சபைகளுக்கோ போதகர்களுக்கோ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், மற்ற ஜனங்களுக்கு எல்லோரும் பாதுகாப்பு கிடைக்கும். என்ன நலத்திட்டங்கள் யார் நல்லா செய்வாங்க, யார் ஜனங்கள் செய்வது நல்ல நன்மை செய்வாங்க, கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிவாங்க, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திய தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு முடிவு ராஜா ஆண்டவரே அப்பா தேவ ராஜ்யத்துக்கு முடிவிலே தகப்பனே கர்த்தாவே ராஜா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சவுலை தள்ளி ராஜா தாவீதை எழுப்புனீங்க தகப்பனே. ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் கர்த்தாவே அப்பா கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் நீ கொடுப்பீராக ஆண்டவரே. இசப்பா சோதரம் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற தமிழ்நாட்டில் சீமை கொடுங்கப்பா எங்களுக்கு ஆண்டவரே. சோதரம் கர்த்தாவே ஆண்டவரே உனக்கு நன்றி. அவன் தெரிந்த புத்தியை கொடுப்பீராகப்பா. கர்த்தரை கேட்டு எல்லா காரியம் செய்யும்படி ராஜா அவங்க வர தலைவர் எங்களுக்கு ரொம்ப தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பிளெஸிங்கா இருக்கணும்ப்பா ராஜா. சபைகளுக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கணும் சப்பா. அந்த தேசங்களுக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அவன் கர்த்தரை கொடுக்கணும்ப்பா உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுள் ஆண்டவரே. சோதரம் 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 அப்பா இப்ப இருக்க தமிழ்நாடு சீமைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழ்நாடு சீமை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பம் நல்ல சமாதானமும் சர்வத்தில் சுகமும் ஆரோக்கியம் உண்டாக, தீர்க்காயுசு உண்டாக, ஜீவன் உண்டாக நாங்கள் பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோதரம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா என் சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. ஆமென் 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 தகப்பனே. ஆமென் ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பேன் சொன்னீரே தகப்பனே. ஏசப்பா கர்த்தரத்தில் வந்திருக்காங்கப்பா, கர்த்தரத்தில் குடும்பமா வந்திருக்காங்களேப்பா, ஜனங்களா வந்திருக்காங்களேப்பா தகப்பனே. ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் தேவன் தாமே ராஜா ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை போசுகிறோம் கர்த்தாவே. ஆமென். கூடாரத்தில் இயேசு ரத்தத்தில் வேலெடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு கூடாரத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வேலெடுக்கிறேன் அப்பா. நான் சொன்னால் சொன்னபடியாக சொல்லிடாண்டவரே. என் வாய் அதிகாரத்தை வச்சிருக்கீங்களே, ஜீவனை வச்சிருக்கீங்களே தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அதிகாரமுள்ள மகனாக தகப்பனே, உங்களுடைய வேலைக்காரராக ராஜா இவங்களுக்கா சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வேலெடுக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் தகப்பனே. சோத்திரம். எந்த பொல்லாங்கனோ சக்தியுள்ள உட்பு இல்லாதபடிக்கு தகப்பனே, சாபம் உள்ள வராதபடிக்கு, தீமை உள்ள வராதபடிக்கு தகப்பனே, அசுத்தி உள்ள விளையாதபடிக்கு ஆண்டவரே ரத்தத்தில் வேலடிக்கிறோம் 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 அப்பா. ஆமென் ஆமென் தகப்பனே. இவங்க மாபேசுகிற தொட்டியம் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவங்க கலைஞர்கள் நிரம்பி வழியும்படி, இவங்க ஆலைகள் திராட்சை புரண்டு ஓடும்படி தகப்பனே. ஆமென் ஆமென். இந்த மாதம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சம் எடுக்கும்படி தகப்பனே. இவங்க கடன் வாங்காதபடிக்கு, இவங்க கடன் கொடுக்கும்படி, இவங்க ஆசிரியர் செல்வத்தை பெருகச்சியமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. கடன்களை ஆசீர்வதிப்பீராக, விலைப்படுத்துவீராக தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். சாப்பிடுற அப்பத்திலும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நன்மையினால் நிரப்பும் தகப்பனே. புதிய கிருபைகளை கொடுங்க. அவனுக்கு எல்லா ஜெபத்திலையும் கேட்டு பதில் கொடுக்க போறீங்க. அதற்காக சோதரம் சோதரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. போக்குவரத்து ஆசீர்வதிங்க. எல்லா மனுஷன் தேவை கிடைக்கட்டும். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே. சோதரம் சோதரம் கர்த்தாவே. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தங்கியிருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே உன்னை தொழுகிறவன் என் கண்ணிமன் தொழுகிறவன் சொன்னீர்கள் தகப்பனே. என் ஜனங்கள் ஒரு போது வைக்கப்பட்டு போதில் சொன்னீங்க ஐயா தகப்பனே. கர்த்தர் தேர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது சொன்னீங்களேப்பா. குறைப்படாதபடிக்கு, எந்த காலத்தில் குறைப்படாதபடிக்கு, இவங்க குறைவெல்லாம் மகிமையில் ஐஸ்வரத்தின்படியே ஐஸ்வரத்தின்படியே எல்லா காரியத்துக்கும் குறைவை நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி ராஜா பங்கு நிரம்பி வருது செய்வீராக ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோதரப்பா எந்த வியாதி சாபம் இந்த பிள்ளைகள் தொடக்கூடாது ஆண்டவரே. ரத்தத்தில் வேலடிக்கிறோம் அப்பா, ரத்தத்தில் வேலடிக்கிறோம் அப்பா. சோதரம் சோதரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகில ஒன்று உன்னை சேதப்படுத்தாது சொன்னீரே ராஜா. நீர் உங்கள் வேடனையை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பீராகப்பா. சோதரம் 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 கர்த்தாவே ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம்ப்பா ஆண்டவரே. உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அநேக ஜனங்கள் கலந்து கொள்ளணும். கர்த்தரை ஆராதிக்கிற தகப்பனே ராஜா. கர்த்தரை ஆராதிக்க ஜனங்கள் வரட்டும் ஐயா. ஏகமாய் கூடி வரட்டும் அப்பா. சகலஜம் ஏகமாய் கூடி வந்து தகப்பனே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தரை ஆராதிச்சு தேசங்களுக்காக ஜெபிக்க, அதற்கான ஆசீர்வாதம் ஜனம் பெற்றுக்கொள்ள தங்கள் சாதித்து வரட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாகப்பா ஆண்டவரே. உங்களுடைய மகள் வாயில உம்முடைய வார்த்தையை போட்டு அந்த நீதி எங்களோடு பேசும்படியாய் அந்த வார்த்தை அநேகருக்கு ராஜா பிளெஸிங்கா இருக்க கேட்க
ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையா ராஜா அந்த நீ கொடுத்து ராஜா மகளை நீ பலப்படுத்த முடியாது, நீ வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபைகளை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராகப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தகப்பனே. ஏசப்பா சண்டே ஆராதனைக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான்ப்பா குட் ஃப்ரைடேக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அநேக ஜனங்களை கொண்டு வருவீராக அப்பா. அப்போ அந்த குட் ஃப்ரைடே நாளை நாங்கள் அப்பா மனமகிழ்ச்சி நாளாக நீங்க எங்களுக்காக சேவை செய்து நன்மைகளை உங்க ஜனங்களுக்கு விவரித்து சொல்லும்படி அழைச்சிங்களே ராஜா. அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை, புண்ணியங்களை, பரிகாரத்தை, நீ எங்களுக்காக பட்ட பாடுகளை ஜனங்களுக்கு ராஜா அறிவிக்கும்படி அழைச்சிங்களே தகப்பனே. சிலுவை எல்லாரும் மேன்மையிலேயே தகப்பனே, நாங்களோ சிறிது அறைப்பட கிறிஸ்துவை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி தகப்பனே. சப்பா ஜனங்களை கூட்டிட்டு வாங்க ஆவியானவரே. நீங்கள் சபை ஜனங்களும் ஆத்மா கூட்டிட்டு வரட்டும் தகப்பனே. சப்பா உங்களை ரிலீஸ் பண்ணவிட்டோம் தகப்பனே. சிலுவை என்ன நடந்தது என்று ஜனங்களுக்கு சொல்லும்படி ஜனங்க ஆத்மாவை கொண்டு வரவிட்டோம் தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா என் வாயில வார்த்தையை போடும், எங்களோட பேசும் கர்த்தாவே. பாடல் அபிஷேகிப்பீராக, மெசேஜ் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜனங்களால் அவங்க அன்பால மீட்டாகட்டாப்பா. சிலுவை குறித்து சொல்லும் போது ராஜா நீங்க இச்சை நல்லவராக இருந்து ராஜா போல தேவரே என்று அவன் இருந்து வளைக்கப்படுவதாகப்பா ஆண்டவரே. ஓ ஆமென் ஆமென். நன்றி நன்றி தகப்பனே. சப்பா சண்டே ஆராதனை ஈஸ்வருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே வீட்டில் வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காணும்படி ராஜா அப்பா எங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் வார்த்தையை கொடுப்பீராக ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். என்ன போதிக்கணும் சொல்லுவீராக ஆண்டவரே. எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. என் வாழ்வில் வார்த்தையை போடுவீராக ஆண்டவரே. என்னோடுமே ஜனங்களோடு பேசுவீராகப்பா. அநேகருக்கு ராஜா ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து அப்பா அவன் துக்கங்களை மாற்றி வேதனை நீக்கி அந்த கல்வாரி அன்பை ருசிக்கிற ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் வீட்டில் வல்லமை ஒவ்வொரு மத அசைவாட்டம் தகப்பனே. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இதப்பா ஹாஸ்பிட்டல் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உழைத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கைப்பை உழைத்து ஆசீர்வதிங்க ராஜா. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கிறோம், விளைவிச்சிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. சப்பா எல்லா டாக்டர் கண்களையும் எங்கள் தெய்வ கதைக்கு செய்திருக்காம சோதரிக்கிறோம்ப்பா. எந்தெந்த பேஷண்ட்டுகளாக ஜெபிக்கிறோமோ உங்கள் வீட்டில் வல்லமை அங்கே அசைவாதத்தாக சோதனம் தகப்பனே. உங்கள் சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் தொழுவதற்காக சோதனம் தகப்பனே. நீரே இவங்க பரிகாரி ஆண்டவரே. நீ புறஜாதிகளுக்கும் அந்நியருக்கும் தேவனா இருக்கிறப்பா. நீ மாமிசமான யாருக்கும் தேவனா கர்த்தர் சொன்னீரே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீ பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாலைகளுக்கு ஆசீர்வதிங்க அப்பா. அநேக சிறு பேர்களுக்கு உங்களுடைய நாமத்தில் அப்பா விதைக்கிறோம், நீர் பாய்ச்சி வசனத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளெல்லாம் இயேசு அந்த ருசிக்கும்படி தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபித்து ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ராஜா இத்தனை நல்ல தேவனாய் நடந்து கொள்ளும்படி உங்களை ருசிக்கும்படி ஆண்டவரே. என் தேவத்தாவை ஒவ்வொரு வாழ்க்கையில அப்போது செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க சப்பா. வாழ்வு பிள்ளைகளெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழும்படி அவன் பெற்றோர்களால் ரட்சிக்கப்படும்படி அவன் சந்ததியா இயேசுவை ஆராதிக்கும்படி பிதாவாகிய தேவனே இரக்கம் செய்வீராகப்பா. ரத்தம் செஞ்சு நீரே உயிரை கொடுத்திருக்கீங்கப்பா ஜனங்களுக்காக அப்பா. நிறைவே கூறும் ஆண்டவரே அப்பா. நிறைவே கூறுவீராக ஆண்டவரே. சொத்தில் ஒரு நாளில் பெற்று போவது உங்க சித்தமல்லி ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஏசப்பா சபையில் ஜனங்கள் வரணும் ஏசப்பா ராஜா அப்பா. ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாங்கப்பா. சிறு பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் வரணும் ராஜா தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே அப்பா. இந்த சபைக்கு தலையாக நீங்க இருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் சம்பாதித்த சபா ஆண்டவரே தகப்பனே அப்பா. மந்தியை பெருகிச்சு உங்களால் கூடுமே ராஜா. மந்தியை பெருகிச்சு உங்களால் கூடுமே ராஜா. மந்தியை பெருகிச்சு உங்களால் கூடுமே. இந்த திருச்சபை பெருகிச்சு உங்களால் கூடுமே ராஜா. தேவனால கூடாத காரியம் நம்ம ஒன்றுமே நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. தேவனா எல்லாமே கூட கர்த்தாவே. கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் தெற்கில் இருந்து வடக்கிலும் இருந்தும் சகல ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாங்க ஆவியானவரே. கூட்டிக் கொண்டு வாங்க ஆவியானவரே. யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தில் நடக்கணும், யாரெல்லாம் தாகத்தோடு இருக்காங்களோ ஆத்மாவை கொண்டு வருவீராக. ஊழியத்தில் ஜனங்களை கொண்டு வருவீராக. சபைக்கு உண்மையான ஜனங்களை கொண்டு வருவீராக. கர்த்தர் ஆராதனை ஜனங்களை கொண்டு வருவீராக. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா ஆவியானவரே நாம் மட்டும் மகிமைப்படுவதாக ராஜா. எல்லா விரிவாக்க சொன்னீங்களே ராஜா. விரிவாகட்டும் சபையப்பா. சபை விரிவாகட்டும் அப்பா. விருத்தியாகட்டும் அப்பா. விருத்தியாகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஆமென் ஆமென். மந்திய பெருக செய்வதற்காக சோத்திரம் பிரதான மேய்ப்பரே உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் ராஜா. சபையின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாகப்பா. க்ளோரி டு காட். சோத்திரம் சோத்திரம்ப்பா.
தேவன் தாவி ராஜா, வந்த ஜனங்களையும் வராத ஜனங்கள் கர்த்தரை இங்கே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம தேடுற உலகங்களை இருதயத்தை கொடுங்கப்பா ஜனங்களுக்கு. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் ஆழம் நீளம் என்று அந்த அறிவு கெட்டாத அன்பை என் ஜனங்களப்பா ஆராதிக்கவும், கர்த்தருக்கு எல்லா காலத்தும் முதலிடம் கொடுக்கவும் என் சபை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆவியானவரே, உணர்த்துங்க ஆவியானவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுப்போம். முதலில் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து மகிமைப்படுத்தி கொடுப்போம். அறிக்கை செய்வோமா? எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை பலப்படு உங்களை விசுவாசித்து நான் விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. இந்த கடனே வாங்காதபடிக்கு சொல்லுங்க, இந்த கடனே வாங்காதபடிக்கு நான் கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியம் செல்வத்தையும் பெருகப்படுங்கப்பா. இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவலையில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவலையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நன்றி ஆண்டவரே. இதுதான் ஆண்டவர் கேட்கிறது. நம்ம ஆராதிக்கிறோம், தலைமுறையும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வரப்புற சந்ததி இயேசுவை அறிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். சில சந்ததி தேவன் தெரிந்து கொள்ள போயிடக்கூடாது, தேவன் அறியாமல் போயிடக்கூடாது. இஸ்ரவேல் அந்த மாதிரி இருந்தாங்க. கர்த்தர் அது விரும்பலை. எல்லா சந்ததியும் கர்த்தரை ஆராதிக்கணும், எல்லா சந்ததி கர்த்தருக்கு பயப்பட சந்ததியாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தெய்வீக சுகத்தை நான் பேசுகிறேன் அப்பா. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு மீதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வீட்டில் வல்லமையை பேசுகிறேன் அப்பா. ஒவ்வொரு மீதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். உள்ளங்கால் மீது உச்சந்தலை மட்டும் சரீர பலவீனங்கள் நீங்கி, வியாதிகள் நீங்கி, வலிகள் நீங்கி, நோய்கள் நீங்கி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் ஜனங்கள் தொடரட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்தோடுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.